இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர்: அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது தூய பவுலடியாருடைய மனமாற்ற திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவிற்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு நபராக திகழ்பவர் இந்த பவுலடியார். இவருடைய திருமுகங்களை, கடிதங்களை நாம் திருவிழா நாட்களிலே, ஞாயிற்றுக்கிழமைகளிலே 2ஆம் வாசகமாக வாசிக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு காலத்தில் இந்த பவுலடியார் சவுல் என்னும் பெயரிலே கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருந்தவர். கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தவர்தான் இந்த சவுல். தமஸ்கு பயணத்திலே ஆண்டவர் இவரை தடுத்தாட்கொள்கிறார். உயிர்த்த ஆண்டவர் இவரை சந்திக்கிறார். அந்த சந்திப்பிலிருந்து இந்த சவுல் பவுலாக மாறுகிறார். ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்திற்கு தன்னை உட்படுத்துகிறார். எந்த மனிதர் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களை தேடி தேடி சென்று கொலை செய்தாரோ, அதிலும் குறிப்பாக முதல் மறைசாட்சி என்று சொல்லப்படுகிற புனித ஸ்தேவான் கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த கொலை சம்பவத்திலே இந்த சவுலும் உடன் இருந்தார். ஸ்தேவானுடைய உடையை கூட இந்த சவுல்தான் தன்னுடைய கையிலே வைத்திருந்தார் என்று நாம் திருத்தூதர் பணிகள் நூலிலே வாசிக்கிறோம். அந்த சவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்யக்கூடியவர். இதோ கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மாபெரும் ஒரு அதிசய மனமாற்றத்திற்கு தன்னை உட்படுத்தினார். என் அன்பார்ந்தவர்களே, எப்படி சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்ததோ, அந்த அவமானத்தின் சின்னம் எப்படி ஆசீர்வாதத்தின் சின்னமாக ஆண்டவர் இயேசுவால் அர்ச்சிக்கப்பட்டதோ, அதே போல இந்த சவுல், கொலைகாரனாய் இருந்த சவுல், இதோ கிறிஸ்துவிற்காக உயிரையே தியாகம் செய்யும் ஒரு தியாக மனிதராக, கத்தோலிக்க திரு அவையிலே கிறிஸ்தவத்தை பரப்புவதிலே மிகச்சிறந்த ஒரு மனிதராக, ஒரு முன்மாதிரியாக இந்த பவுல் விளங்குகிறார். ஒரு காலத்தில் ரோமை அரசாங்கம் இயேசுவை கொலை செய்தது. பிற்காலத்தில் அந்த ரோமை அரசு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறது. கிறிஸ்தவத்தை தன்னுடைய அரச மதமாக அறிவிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கட்டுவோர் புறக்கணித்த கல் கட்டிடத்தின் மூளைக்கல்லாக மாறும். இன்று தாழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் முதன்மைப்படுத்தப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். அதே வேளையில் என் அன்பிற்குரியவர்களே, வலியோரை
ஆண்டவர் செருக்குற்றோரை துரத்தி அடிப்பார், அவர்களை கடைநிலைக்கு தள்ளிவிடுவார். இதை உணர்ந்தவர்களாக நாம் எப்பொழுதுமே தாழ்ச்சி நிறைந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பவுலடியார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இயேசுவே ஒப்பற்ற செல்வம், மற்ற அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னாரே. இந்த பவுலினுடைய ஆன்மீகம் இன்று நமக்கு தேவை. இந்த பவுல் ஒரு காலத்திலே அதிகம் படித்திருக்கிறேன், என்னுடைய குடும்பம் வசதியானது, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, திறமை இருக்கிறது, படிப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஆணவத்தோடு இருந்த மனிதர்தான் எப்பொழுது கிறிஸ்துவை சந்தித்தாரோ, எப்பொழுது தன்னை ஒரு முழு மனமாற்றத்திற்கு உட்படுத்தினாரோ, அப்பொழுது அப்படியே ஒரு தாழ்ச்சியான நிலைக்கு தன்னை கொண்டு சென்று விட்டார். தன்னுடைய வாழ்க்கையை அன்பால் நிரப்பி விட்டார். எனவே இந்த பவுலடியாரை போல இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் மனமாற வேண்டும். பவுலடியார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பை குறித்து மிக அருமையாக நமக்கு பாடம் எடுக்கிறார். அதை வாசித்து பாருங்கள், அந்த அன்பை வாழ்ந்து காண்பியுங்கள். ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் எதற்காக இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார்? அன்பு செய்வதற்கு தான், பிறரை கொலை செய்வதற்கு அல்ல. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவினார் என்று சொன்னால், நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள். தொண்டு புரிவதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவருமே இருக்கிறோம். இதைதான் ஆண்டவர் இயேசு நமக்காய் சொல்லிக் கொடுத்தார். நல்ல ஆயன் என்பவன் ஒரு குடும்ப தலைவன் அல்லது திருச்சபையின் தலைவன், ஒரு அரசின் தலைவன், தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவனாய் இருக்க வேண்டும். இதோ பவுலடியார் மனமாற்றம் அடைந்தவராய் கிறிஸ்துவிற்காக உயிரையே தியாகம் செய்தார். அந்த பவுலடியாரை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். கிறிஸ்து நம்மை சந்திக்கட்டும், நாம் ஆண்டவரை சந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்திற்கு வழிவகுப்போம். இதுவரை எப்படி இருந்தாலும் இன்றிலிருந்து நான் பவுலை போல மனம் மாறுவேன், அன்பினால் என்னுடைய வாழ்க்கையை நிரப்புவேன் என்று சொல்லுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. திருச்சபையின் மாபெரும் தூணாக இருக்கக்கூடிய பவுலடியாரை எங்களுக்கு பரிசாக தந்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே பவுலடியாருடைய மனமாற்ற திருவிழாவை கொண்டாடக்கூடிய வேளையில் நாங்களும் எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்கிறோம். பல நேரங்களில் நாங்கள் தீமையின் பக்கம் இருந்திருக்கிறோம், நீதிக்கு குரல் கொடுக்காமல் இருந்திருக்கிறோம், பொய் பேசி இருக்கிறோம், வெறுப்போடும் சுயநலத்தோடும் பேராசையோடும் இருந்திருக்கிறோம், நன்மை செய்ய தவறி இருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. அன்று பவுலடியாரை நீர் சந்தித்தது போல எங்களை சந்தித்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தாரும். எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. இதோ கடன் பிரச்சனைகளினால் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் விடுதலையை தாரும், இவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றத்தை தாரும், எங்களுக்கு வெற்றி கிடைக்கும்படியாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி சாய்ப்பீராக. இதோ எங்கள் குடும்பத்தில் என்னாலும் அன்பு நிலைத்திருக்கும்படியாய் செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இதோ இந்த நாளிலும் கூட குடி போதை பழக்க வழக்கங்களில் சிக்கி தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்வினுடைய பொறுப்பை உணர்ந்து
வாழ்க்கையினுடைய மேன்மையை உணர்ந்து குடும்பத்திற்காக பொறுப்போடு இருக்கும்படியாய் நீரே இவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பீராக. நீரே இவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. இதோ குடும்பங்களிலே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள், சந்தேகங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே நீர் விடுதலையை தாரும். இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். உடன்படிக்கை செய்து எங்களை அன்பு செய்யும் ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் ஆசீர்வதியும். இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பயணங்களில் உம்முடைய மேலான பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும். நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கைகூடும்படியாக, நல்ல முடிவுகளை நாங்கள் எடுக்கும்படியாக துணையாளரே, எங்கள் தூய ஆவியானவரே, எங்களுக்கு துணை புரிய வாரும். எங்களுக்கு வழிகாட்டும். எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.